ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மனிதனுக்கு தேவையான முதல் படி, முதல் காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய கட்டாயமாக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கீழ்ப்படிதல் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் கோபம் என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை, கோபமும் வராது. மூர்க்கம், கோபம், வெறி, சினம், யார் பேசுனாலும் எதிர்த்து பேசுகிறது, நீ என்ன அப்படி பேசுகிறேங்கிறது, வீட்டில் பேசும்போது அப்பா அம்மா கிட்ட உன் வேலையை நீ பாரு, என்ன நீ பேசுகிற, வா போ அப்படின்னு பேசுகிறது, வாங்க போங்கங்கிற வார்த்தை வராமல் இருக்கிறது, அடாவடியாக பேசுகிறது, அடாவடி பண்ணுறது, இப்படி கோபம் குடிக்கொண்டிருக்கிற இருதயம் கீழ்ப்படிவதற்கு ஏற்ற இருதயம் அல்ல. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் அவர்களால் முடியாது. கீழ்ப்படிதல் இருந்தால் அவங்கள்ட்ட எல்லா நற்குணங்களும் இருக்கும், நற்கறிகளும் இருக்கும், கீழ்ப்படிதலும் இருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆண்டவருக்கு கட்டாயமாக ஊழியம் செய்ய முடியாது. இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி புறப்பட்டு வராங்க. ஆனாலும் இந்த சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் கட்டாயமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக அப்படி செய்திருக்கிறார். ஏசப்பாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீட்டில் அவங்களுடைய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கீழ்ப்படிந்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எப்படி தன் தாய் தகப்பன்கிட்ட பேசினார் என்பதையும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இருந்து தான் முதல்ல அவங்க செய்த காரியம். கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, அவங்க சொல்ல கேட்டிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய துவங்கி இருக்கிறாங்க. ஆனபடினாலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கீழ்ப்படிதல் முக்கியம். இப்போ நம்ம கிராமத்தில் பார்ப்போம், இன்றைக்கு அந்த வீடுகள்லாம் கட்டுவதில்லை. இந்த பனை மட்டையில் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. அந்த பனை ஓலைகளை வெட்டி கொண்டு வந்து கீழே என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டுருவாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, படிய வைப்பாங்க. அந்த மட்டைகளை எடுத்து படிய வைப்பாங்க. அது படிந்து அப்படியே அடுக்கிக்கிட்டே வருவாங்க, வெத்தலை போல் அடுக்கிக்கிட்டே வருவாங்க. அடுக்கி மேலே மண் வச்சு அதை அப்படி வச்சுருவாங்க. ஒரு 3 நாள் கழித்து அல்லது ஒரு 4 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, அந்த மட்டையை மறுபடியும் எடுப்பாங்க. பாருங்கள், அந்த வெத்தலை போல் அதை அடுக்கி வைத்திருக்கிற அந்த மட்டைகள் படிஞ்சிருக்கும். ஒரு வீட்டு மேலே, ஒரு கூரை மேலே அந்த மரங்களில் வைத்து கட்டுவதற்கு, அடுக்கி அடுக்கி கட்டுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது நல்லா படிய வச்சாச்சு. நம்ம அப்படியே அந்த மட்டையை வெட்டி கொண்டு வந்து வீடு கட்டவே முடியாது. ஏன்னா அது சிலிப்பிக்கிட்டு இருக்கும், அதில் வச்சு கட்ட முடியாது, இந்த ஓலை கிழியும். அதே போல் மூங்கில் மரங்களை கொண்டு வீடு கட்டுவாங்க. அந்த மூங்கில் மரங்கள் கோணையாக இருக்கும், வளைவாக இருக்கும், பெண்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் லேசாக சூடு காட்டி அந்த பெண்டை நிமிப்பாங்க. அல்லது நல்ல கயிறை கொண்டு வளைவாக இருக்கிற அந்த மரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் சுருக்கு போட்டு கட்டி இழுத்து மட்டம் பண்ணுவாங்க. அல்லது கீழே படிய வச்சு என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை தூக்கி மேலே வச்சு அதை படி வைப்பாங்க. ஒரு அலக்குக்கு பயன்படுத்துகிற ஒரு மரமாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க. அப்போது எதையும் என்ன பண்ண முடியாது, அப்படியே ஒரு கொம்பை வெட்டி அலக்காக பயன்படுத்த முடியாது, ஒரு கொம்பை வெட்டி அப்படியே வீடு கட்டிட முடியாது. ஒரு கீத்தையோ அல்லது பனை ஓலையையோ வெட்டி உடனே என்ன பண்ணிடுறது, வீடு கட்டிட முடியாது. அவைகளை படிய வைக்க வேண்டும். அது படியணும், அது தன்னுடைய அந்த வளைவுக்கு அது வரணும். அப்படி இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும். அதே போல் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது முக்கியமாக இந்த வானம் பூமி யாவையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவனுடைய ஒரே பேரான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக கட்டாயம் இருக்க வேண்டும். முதல்ல கீழ்ப்படிதல் தன்னுடைய தாயின் தகப்பனுக்கு கட்டாயம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று என்ன பண்ணியிருக்காங்க,
எழுதி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அப்போது கட்டளையிலும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உன் தாயும் தகப்பனையும் நேசி, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. 10 கட்டளையில் அது ஒரு கட்டளை. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இருந்தால் தாழ்மை வந்துடும், அன்பு வந்துடும், பொறுமை வந்துடும், இரக்கம் வந்துடும், நற்கிரிகள் வந்துடும், சாந்தம் வந்துடும், பொறுமை வந்துடும், விவேகம் வந்துடும், ஞானம் வந்துடும், புத்தி அறிவு இதெல்லாம் வந்துடும். அப்போ நம்ம பொறுமையாக இருப்போம். தற்பெருமை பாராட்ட மாட்டோம். நான் தான் ஞானி, நான் தான் அறிவாளின்னு நம்மளை காட்டிக்கொள்ள மாட்டோம். ஆனபடினாலே ஆண்டவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு முதலில் கீழ்ப்படிதல் வேண்டும். தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு, இப்போதைக்கு இந்த காரியம் செய்யாதப்பா, இப்போதைக்கு இந்த காரியங்களை செய்யாதீங்க, இந்த வேலையை செய்யாதீங்க, கொஞ்சம் நாள் போகட்டும், அல்லது ஒரு மாதம் போகட்டும், ஒரு 10 நாள் போகட்டும். அப்பா அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம்பா, உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே நீ புலம்பிக்கிட்டு இருப்பா, உனக்கு என்ன தெரியும், உன் வேலையை பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு இந்த நாட்களில் தான் கீழ்ப்படுறது இல்லைங்களே. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த பண செலவு வந்துடும், செலவு வந்துடும், பொருளாதார செலவு எல்லாத்துலேயும் இக்கட்டிலே அவங்க மாட்டி சிக்கொண்டு பிறகு தான் உணர்வாங்க. சிலர் அதை உணர்ந்து பார்க்குறதும் கிடையாது, அவ்வளோ கஷ்டம் வந்தும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும், கீழ்ப்படுதல் வேண்டும். முதல்ல குடும்பத்தில் கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் அன்பும் கீழ்ப்படுதலும் உண்மையும் உத்தமும் நீதியும் இருக்கணும். வீட்டில் கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் கீழ்ப்படிந்து செய்யணும். இதெல்லாம் இருந்தால் நீ ஊழியத்திற்கு செலெக்ஷன் செய்யப்பட்ட முதல் நபராக கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.